நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. ஜூலை மாத பலன்கள் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க மாதத்தோட தொடக்கத்தில். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு சிலருக்கு பாருங்கள், திடீர் பண வரவு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காருங்க. அப்போ பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே, நம்ம சொன்ன பேச்சை நம்ம சரியாக நம்ம நிறைவேற்றி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் தீருங்க. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. குடும்பத்தோட வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் தனது 3ஆம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறனால ஒரு சிலருக்கு வருமானத்தில் வர்ற மாதிரி இருந்து ஒரு சின்ன தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக ரெகுலராக சனிக்கிழமைகளில் பண்ண அந்த தாக்கங்களும் உங்களுக்கு குறைஞ்சி பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல பாருங்கள், மாதத்தோட பிற்பகுதி வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே இருக்கார். ப்ளஸ் குருவும் சேர்ந்துருக்காரு. சூரியன் குரு சேர்ந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்க. உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்னால நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஏதாவது ஒரு சுப விரைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடமான சுகஸ்தானம்ங்க. இங்கே புதன் இருக்காருங்க. ஜூலை மாதத்தோட 17க்கு மேலே சூரியனும் இங்கே வந்துடுறாருங்க. அப்போ சுகஸ்தானத்தில் 3ஆம் அதிபதியான புதன் இருக்கிறது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே பாதியோட வீடு கட்டி அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயம் நீங்கள் அந்த வீடை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பராமரிப்பு பண்ணணும், அதுக்கு சரியான ஆள் கிடைக்காம இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் இப்போ உங்களோட முயற்சினால் ஒரு நல்ல ஆள் இன்ஜினியர் கிடச்சி நீங்கள் அந்த வேலைகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க, ஏதாவது ஒரு தொந்தரவு அம்மாவுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமாக அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல புதன் அப்படிங்கும்போதுங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் குறிப்பாக டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கிறதும். அதே மாதிரி பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டுங்க, லாயர் ஆடிட்டர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அடுத்து 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க, சந்திரன் செவ்வாய் கேது மாதத்தோட தொடக்கத்தில் சந்திரன் சிம்மராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 5ல் இருக்கார், கேதுவோட சேர்ந்துருக்காருங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க தவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இருந்தாலும் உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து ஒரு மனம் விட்டு பேசுங்க. அப்படி பேசும்போது அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் விளக்கு வச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தானாதிபதியான புதன் பகவான்
4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சொந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் நீண்ட நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடு கட்டுறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், லோன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும்போது 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். இந்த இடத்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்க ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க, எனக்கு வயசு 30 வயசு 32 வயசு ஆகுது அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தியும் அதற்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து முடிவாவது பண்ணி வச்சுக்குவாங்க, இவங்களுக்கு இவங்க தான் ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி ஒரு முடிவாவது பண்ணி வச்சுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா குருவோட பார்வை அங்கே படுறதுனால அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசித்து பிஸ்னஸை நல்லா மேம்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலையும் வந்து இந்த மாதம் வந்து இருக்குது உங்களுக்கு. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். மறைப்பொருளை சொல்லக்கூடியது இன்சூரன்ஸ் பற்றின இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடம்ங்க. இங்கே தனஸ்தானாதிபதியான சுக்கிரனோட பார்வை 7ஆம் பார்வையாக படுதுங்க. அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு, ரொம்ப நாள் இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்குங்க, எனக்கு அதில் வந்து பணவரவு வரல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த லாட்ரி வாய்ப்புகள் ஜாதகத்தில் ராகு நல்லபடியாக இருந்தார் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த சமயத்தில் லாட்ரி அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரத்துக்கான சூப்பராக இருக்குங்க. அடுத்து செவ்வாய் பகவானும் வந்து தனது 4ஆம் பார்வையாக இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறனால கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு முன்னெச்சரிக்கையோடு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக, சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது அனைத்து விதமான பாக்கியங்களும் வந்து கட்டாயம் கிடைக்குங்க. தந்தைக்கு ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாகும். நிறைய பயணங்கள் போவீங்க, குறிப்பாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் வந்து அரசாங்கத்துக்கு மூலியமாக ஏதாவது ஒரு வேலை நடக்காமல் இருந்துச்சுன்னா அந்த வேலை இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்குங்க. நிறைய கான்ட்ராக்டர்ஸ்க்கு பில் வராமல் பெண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை புதன் பகவானும் சூரிய பகவானும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி லாயர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாமும் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து தேடி வருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானம், அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது பணவரவுங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஆனால் இந்த சமயத்தில் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அடுத்து சனி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்காருங்க. ஒரு சிலருக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்ய முடியல, நான் இந்த மாதிரியே இல்லையே, ஏன் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேசராசிக்காரங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி 12ல் இருக்கிறனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும், பயணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் செலவுகள் வருங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் செவ்வாய் பகவான், உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க தட்டி போட்டு போக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்காருங்க. அப்போ உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிச்சல் வருங்க. கட்டாயம் பழைய
வேலைகள் பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் இந்த மாதம் வந்து செஞ்சு முடிப்பீங்க. ஒரு புது உத்வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது புது ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளே வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதன் மூலியமாக உங்கள் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அடுத்து 2ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ராசியிலேயே இருந்து சில சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்காருங்க. தனஸ்தானத்தில் குரு பகவான் ப்ளஸ் சூரியனும் இருக்காங்க. அரசாங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு நான் வருங்க. அது மாதிரி அப்பா மூலியமாக அப்பாவோட சொத்து ஆகட்டும், இல்லை அப்பா ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாருன்னா அந்த பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சே தீருங்க. வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதாவது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, லாயர்ஸு, இவங்களுக்கு எல்லா கன்சல்டண்ட்டாக இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்காருங்க. முயற்சி ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி இருக்கிறனால என்ன ஆகுனா, இப்போ நீண்ட நாளாக இல்லாத பணத்தை இப்போ முயற்சி பண்ணி நீங்கள் வாங்கிடுவீங்க. யாருக்கிட்ட கொடுத்து வச்சுருப்பீங்க, அவங்க வந்து அந்த பணத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருந்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கு இப்போ நல்ல சாதகமான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது குழந்தை பாங்கியத்துக்காக நீண்ட நாள் காத்துட்ருக்கிறவங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னா தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மாதத்தோட தொடக்கத்தில் சந்திரன் இருக்காருங்க. அதே மாதிரி 12ஆம் அதிபதி மற்றும் 7 கூடியவரான செவ்வாய் பகவான் இருக்கார், கேது பகவான் இருக்கார். அப்போ விரையாதிபதி 4ஆம் இடமான வீடு வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால நீண்ட நாளாக சொத்து வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை வாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 4ல் கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்களோட வாங்கக்கூடிய அந்த வேலைகளை செஞ்சிங்கன்னா அது ஈஸியாக வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அடுத்து 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்படிங்கும்போது காதல் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் பாருங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் அந்த மாதிரியான வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு லக்னாதிபதி, ராசியாதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். அவர் 1ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறனால நீண்ட நாளாக ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த உத்தியோகம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இடம் மாறுதலுக்காக காத்துட்ருக்கேன், அந்த இடம் மாறுதலும் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு தனது 7ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் இடத்தையே வந்து பார்க்குறார். தன்னோட ஸ்தானத்தை 7ஆம் அதிபதி பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் பார்ட்னர், அதுக்கு திருமணம் ஆனவங்க லைஃப் பார்ட்னர் உத்தியோக ரீதியாக வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால அவங்களுக்கு ஒரு சொந்த டிரான்ஸ்ஃபர் உங்கள் ஊருக்கே மாற்றிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ உங்களுக்கு நல்ல சாதகமாக செயல்படுவாங்கங்க. அடுத்து 8ஆம் இடம், 8ஆம் அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போது அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க வந்து வாக்கு மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு
அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 9ஆம் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த 9ஆம் இடத்தை புதனும் சூரியனும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் தந்தையின் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்பாவோட ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புகைப்பட தொழிலில் இருக்கிறவங்களாகட்டும், வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணுற உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் ஃபீல்டு, அக்கௌண்டன்சி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த பயணத்தின் மூலியமாக நல்ல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. உத்தியோகத்துக்காக நிறைய அலைச்சல் இருந்து தான் தீரும் தொழிலுக்காக. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்தே தீருங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் மூலியமாக கட்டாயம் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீரும். அடுத்து 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க விரயஸ்தானம்னு சொல்வோம். உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏற்கனவே வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, கட்டாயம் வாங்குவீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும், போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ராசியாதிபதியான சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறதுங்க. நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்காருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. 2ஆம் இடம்ங்கிறது பணவரவு சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவில் பெருசாக தடைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் இருக்குங்க. ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்காங்க. அப்போ ராசியில் சூரியன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். ஒரு சிலருக்கு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்களில் எரிச்சல், இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடலை வந்து குளுமையாக வச்சுக்கிற மாதிரியான உணவை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களோட ராசியிலேயே இருக்காருங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்டு நீங்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் அவர் வந்துடுறாரு. அப்போ திருமணத்துக்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு தானாக ஒரு இடம் உங்களுக்கு அமைஞ்சு வருங்க. 7ஆம் அதிபதி லக்னத்தில் ராசியில் இருக்கிறனால தேடி வரும் அந்த அமைப்பு, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது பணவரம் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த 2ஆம் அதிபதி சந்திரன் மாதத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பண வரவு. நான் மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு சிலருக்கு பயணங்கள் வருங்க. அந்த பயணத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 3ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 3 கிரகங்களும் இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரனை சொல்லக்கூடிய இடம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட முயற்சிகளின் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் கேதுவும் சேர்ந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு முயற்சி பண்ணலான்னு போவீங்க, யாராவது வந்து ஒரு தடங்கல் பண்ணுவாங்க, அந்த முயற்சி அப்படியே கைவிட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. அவங்க கொஞ்சம் லைட்டாக டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருப்பாங்க. மனம் விட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல மேம்பட்ட நிலைக்கு உங்களால் வரும். அது வந்து ரொம்பவே நல்லது. டெய்லியும் உங்களுக்கு இளைய உடன்பிறப்பு இருந்துச்சுன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு 5 நிமிஷமாவது உங்கள் இளைய உடன்பிறப்புக்கிட்ட பேசும்போது உங்களோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகுங்க.
அடுத்து மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயாரை சொல்லக்கூடிய இடங்க. வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு புதன் பகவான் தாங்க. அவர் 2ஆம் இடமான தனஸ்தானம், பணவரவு ஸ்தானத்தில் இருக்கிறனால நீண்ட நாளாக ஒரு சொத்து விற்று நமக்கு பணம் வரணும், அதில் தடங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்து இந்த மாதம் விற்று அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு சிலர் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார் வாங்கணும், ஒரு காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும், பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்கணும் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ குணமாகுங்க. வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுல சின்ன தடை ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாளில் மாற்றுத்திறனாளி ஒருத்தங்களுக்கு உணவு வாங்கி தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க. அடுத்து 5ஆம் இடம்ங்க. 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் சுக்கிர பகவான். அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். அப்படிங்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு 5னா குழந்தைங்க, 12ங்கிறது விரயம். குழந்தைகளுக்காக அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் ஏதாவது இப்போ விரைய செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு இன் ஃப்யூச்சருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி, ஒரு ஆர்டி மாதிரி ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க படிப்புக்காக லேப்டாப் வாங்கி தரது, அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல சாதகமாக முடியுங்க. அடுத்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புதுசாக மனசுக்கு பிடிச்ச உத்தியோகம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கார். அதுவும் அவர் சிம்ம வீட்டில், அதாவது சூரியனோட வீட்டில் இருக்கும்போது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க உங்களோட முயற்சியின் மூலியமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்த சுக்கிரன் வந்து தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் அதிபதி குரு பகவான் ராசியிலே இருக்கார். அங்கேருந்து தனது 7ஆம் பார்வையாக அவங்களுக்கு 7ஆம் இடத்த சொந்த வீட்டை, ஆட்சி பெற்ற வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மாதம் பேசியாவது முடிச்சுக்குவீங்க. அதுவும் குறிப்பாக உங்களோட தந்தையின் மூலியமாக இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவானும் தனது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கும் லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது இந்த சமயம் மனசு விட்டு பேசி நீங்கள் வந்து தீர்த்துக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் பார்க்குறாங்க. சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில் பார்க்குறாங்க. அப்போ புதன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு திடீர்னு உங்கள் ஷேர்ஸ் அதிகமாகி அதன் மூலியமாக ஒரு சிலருக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க பாக்யஸ்தானம். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து இருக்காருங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்வோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து செயல்படுதுங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். தொழில் சம்மந்தப்பட்டு நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி குரு பகவானும் 9ஆம் பார்வையாக இந்த 9ஆம் இடத்தை வந்து பார்க்குறனாலங்க பயணத்தின் மூலியமாக நல்ல பண வரவு, வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கே போய் படிக்கணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ போய் படிக்கக்கூடிய சூழல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். தொழில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிற தொழில் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க.
செவ்வாயும் தனது 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்காக அதை விருத்தி பண்ணுறதுக்காக நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடம். 11ஆதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி, மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய அந்த 11ஆம் அதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவு பணவரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்களால் அவங்களுக்கும் அவங்களால உங்களுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது நடந்தே தீருங்க. ஆனால் அந்த விரய செலவை சுப செலவாக நீங்கள் கட்டாயம் மாற்றிக்குவீங்க. குழந்தைகளுக்கு தேவையான பொருள் வாங்கி தரதாகட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான பொருட்கள் மூலியமாக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, ப்ளஸ் கொள்ளு தானம் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ மாதத்தோடு அந்த 2 தேதிகளுக்குள்ளே பணவரவு வராமல் இருந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருக்காருங்க. அப்படிங்கும்போது அவர் 3 மற்றும் 12 கூறியவராக இருக்கார். முயற்சியின் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு விரயம் செலவு அப்படிங்கிறதும் வரும். அந்த விரய செலவு உங்களுக்கு சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட பிற்பகுதியில் பாருங்கள், உங்களோட ராசிக்கு சூரிய பகவான் வர்றாருங்க. அப்படிங்கும்போது அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தடங்கல்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியும். அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. அடுத்து 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மற்றும் 10 கூறியவர். இவர் 2ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி, 5னா குழந்தைகள் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. இல்லை கடகராசிக்காரங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கல, ஒரு தொழில் கிடைக்கல அப்படின்னா அது இந்த சமயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறனாலங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது சின்ன சின்ன தடங்கல்களை, குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அடுத்து 3ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கே வர்றாருங்க. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நான் ஒன்று சொல்கிறேங்க, அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சரியாகும். உங்களோட தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகுங்க. துணிச்சல் வர்றதை பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அடுத்து 4ஆம் இடம்ங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனையை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க. 4ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீண்ட நாளாக ஒரு சொத்து விற்கல அப்படின்னா இப்போ அந்த சொத்து விற்று அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இல்லை அம்மாவோட சொத்து இருக்குங்க, அது ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சொத்தும் உங்களுக்கு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குருவோட பார்வை தனது 5ஆம் பார்வையாக படுதுங்க. அப்படிங்கும்போது குழந்தைகளுக்காக நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம்ங்க. 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இவர் 2ஆம் இடத்துல இருக்கார்.
இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையாக இருக்கார். இந்த கடகராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த மாதம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபரே ஆகலைங்க, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க, அப்படியே குடும்பத்தோடு போய் சேர்ந்துருக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறனால நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னங்க, புதுசாக ஒரு கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் அரசாங்க உத்தியோகத்துக்கான சூரிய பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறது ஒரு அற்புதமான விஷயங்க. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்படிங்கும்போது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக புதனோட பார்வை வந்து இங்கே படுறனால சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு, அதுவும் உங்கள் லைஃப் பார்ட்னர் அந்த வேலையில் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 8இல் ராகு இருக்கிறார். ராகு வந்து பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம். அவர் இப்போ 8ஆம் இடத்துலையே இருக்கிறனால குருவோட பார்வையும் அந்த இடத்துக்கு படுது, ப்ளஸ் செவ்வாயும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு காத்துட்ருப்பீங்க, அந்த நிலம் இப்போ வாங்கிறது, ப்ளஸ் வந்து லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது. திடீர் அதிர்ஷ்டம் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்க சித்தப்பா குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கும், அவங்க சொத்து இப்போ அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க. அதுவும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பயணங்கள் போகும்போது பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு போங்க. உங்கள் தகப்பனோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு தடையாகிற மாதிரியான சூழல் வரும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வயசாகி நடக்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மருந்து வாங்கி தர்றது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு பயணத்தில் ஏற்படக்கூடிய தடையை சரி பண்ணி கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடம்ங்க. 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக தொழில் நல்லாயிருக்கும், தொழிலுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். தொழில் மூலியமாக இன்னும் பணவரவு நல்லா இருக்கணும்னா தினமும் பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்கள் தொழில் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. இளைய மூத்த சகோதரர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ உயிர் சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவரை இப்போ உங்களுக்கு வந்துட்டு சாதகமாக சரி வாப்பா நாம் இப்படி பண்ணிக்கலாம், உனக்கு சாதகமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு விட்டு கொடுத்து வருவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. அப்போ வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தடை வந்தாலும் கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட உணவு முறையில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கும் போது உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.
சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் நல்லாயிருக்கும். ஏங்க நீங்கள் வேறு, எங்களுக்கு கஷ்டம சனி நடக்குது, எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம், நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்கங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த 2ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மனசில் இங்கே என்ன படுதோ அதை அப்படியே வார்த்தைகளாக சொல்லிடுவீங்க. யார் எதிர்த்தாப்பில் யார் இருக்காங்க இல்லைன்னெலாம் பார்க்க மாட்டேங்கிங்க. அந்தளவு ஒரு தைரியசாலி நீங்கள். ஆனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. எப்பயும் போல் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேசிட்டிங்கனாவே அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிருங்க. அடுத்து சூரிய பகவான் ராசிநாதன் 11ஆம் இடத்துல, அதுவும் குருவோடு சேர்ந்துருக்காருங்க. அப்போ கட்டாயம் பணவரவு நல்லாயிருக்கும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நல்ல யோகம், குழந்தைகளின் மூலியமாகவும் நல்ல யோகங்க. ஒரு பெரும் பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குங்க, மாதத்தோட முற்பகுதியில். அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லி புரிய வச்சுருங்க. அப்போ குடும்பம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் முயற்சியினால் எல்லா விஷயத்தையும் சாதகமாக மாற்றிக்குவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்கள் இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நிறைய குறுகிய தூர பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக நன்மை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பெண்கள் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஆடை ஆபரணங்கள், பெண்களுக்கான பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பொருள் வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடம்ங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், புதுசாக பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும், வண்டி மாற்றிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படி வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த உங்கள் ராசியிலே கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷமாவது மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அடுத்து 5ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கிட்டவங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் இப்போ வெளியே வர்றதுக்கான சூழலும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானம், உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதனோட பார்வைப்படுது, சூரியனோட பார்வைப்படுது. அப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இப்போ சாதகமாக முடியும். 6ஆம் அதிபதி 8ல் போயிருக்காரு. அப்போ கெட்டவள் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீண்ட நாளாக நடந்துட்டு இருந்த கேஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்தில் பாருங்கள், ஒரு 2-3 மாதம் அதிகமாக பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணாத தப்புக்கு சில சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் இந்த மாதம் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 7ஆம் இடம், 7ல் ராகு இருக்காருங்க. திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் குருவோ
குருவோட பார்வைப்படுது. அதனால் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன அட்வைஸுங்க, அதாவது 7ல் ராகு இருக்கனால, ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ராகு. அவங்களோட லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறது, வீடியோ காலில் பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அதனால் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா போகும். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. என்னங்க 8ஆம் அதிபதி 8ல் சனி இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் சிறப்புங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச ஒரு வாக்கிங், ஒரு சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கே வந்துட்டார். அப்போ நிறையா பயணங்கள் போவீங்க. பயணங்கள் மூலியமாக நன்மை கிடைக்கும். நிறைய கோவில்கள், ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இந்த சமயத்தில் போவீங்க. அதன் மூலியமாக உங்கள் மனசு லேசாகும். அந்த மனசு லேசானோடனே உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும். அதன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குது. நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, எனக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். என்னதான் அஷ்டமசனி இருந்தாலும் உத்தியோகத்தில், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தே தீருங்க. முன்ன 8 மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் தொழில் ஸ்தான இதுலேயோ இருந்தீங்க அப்படின்னா இப்போ 10 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுத்தே தீருங்க. குறிப்பாக ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறையா இப்போ ஆர்டர்ஸ் வரும். அதை வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுத்து நீங்கள் வந்து இன்னும் பிஸ்னஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சூழலும் அமையும். கரெக்டாக அந்த ஆர்டர்லாம் குறித்த நேரத்துக்கு கொடுக்கணுங்க. அதில் ஒரு சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால ஒரு தொய்வு வரும். அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராசியாதிபதியான சூரிய பகவானும் குரு பகவானும் 5ஆம் அதிபதியான குரு பகவானும் இருக்கிறனால அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா துறையில் இருக்கிறவங்களாகட்டும், பொருளாதார கன்சல்டண்ட்டாக இருக்காங்க பார்த்திங்களா, இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, சினிமாவில் டைரக்டராக இருக்கிறவங்க, இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 12ஆம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்காருங்க. 12ஆம் இடத்தில் புதனும், அதுவும் மாதத்தோட பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவானும் வராருங்க. அப்போ உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12ல் இருக்கிறதும் ராசியாதிபதி 12ல் இருக்கிறனாலும் நிறைய விரை செலவுகள் வரும். அந்த விரை செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட பயணம் போகிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். தொழில் ரீதியாக அதிக பயணங்கள் போகிறதுக்கும் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கான செலவுகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல பணவரவும் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுறதும், குறிப்பாக வந்து பச்சை பயிறு தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த மாதம் கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க. அப்போ ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரனால பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்கள் நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது வந்து நிறைவேறத்துக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கூடவே சூரியனும் அங்கே சேர்ந்துருக்காருங்க. அப்படிங்கும்போது தகப்பன் வழி சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க. தந்தையின் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடைபெறத்துக்கும் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானங்க. மூத்த சகோதரனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அடுத்து உங்களோட 2ஆம் இடத்துக்கு வந்துடுவோங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவோங்க. அந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாய் உட்கார்ந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தனஸ்தானாதிபதி ஆட்சி பெறும்போது பொருள் வரவு நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு கவலைப்பட்டு இருக்கவங்க இப்போ கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்றுவீங்க. உங்களோட குழந்தைகளுக்கு உங்களுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய திட்டங்கள் போடுவீங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்கள் போடுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தைரியம் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்பாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா ராசியாதிபதியும் 11ல் இருக்காருங்களா, 3ஆம் இடத்துல வேறு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்களா, அதனால் குருட்டு தைரியம் வந்துடும். அதன் மூலியமாக சில சிக்கல்களை மாட்டிக்குவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய குறுகிய தூரம் பயணம் போவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. அடுத்து 4ஆம் இடம் அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ தொழிலுக்காக நிலம் வாங்கிறது, தொழிலுக்காக விரிவாக்கத்துக்காக வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நிறைய பொருளாதார ரீதியாக தொழிலுக்காக பொருளாதார ரீதியாக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருளாதார உதவிகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் சொத்து விற்று அந்த சொத்தின் மூலியமாக இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நல்லாயிருக்கும். தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான காலம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ குழந்தைகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனையாகி அதன் பிறகு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில், ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். இதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கார். அவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுப்பார். அது மனசுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்ஃபராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் குருவோட பார்வையும் அங்கே படுறதுனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்ஃபரை கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கூடவே செவ்வாயும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்கங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபரும் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, தண்ணியை கொஞ்சம் காய்ச்சி குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அதுவும் இன்னும் 1 வருட காலங்களுக்கே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் பெரிய பிரச்சனைகள் வராதுங்க. குருவோட பார்வையும் வர்றதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆரோக்கியத்தில் தானாக சரியும் ஆயிரும். அடுத்து 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் லைஃப் பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. இது எப்படி பண்ணலாம், இந்த விஷயம் நான் குடும்பத்துக்காக பண்ண போகிறேன், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கலந்து ஆலோசித்து வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் இன்னும் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க. சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா படிக்கிறதும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு சிக்கல்கள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். இவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு சிலர் பாருங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 9ஆம்
அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க. அப்பா மூலியமாக நன்மை. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு நல்ல சூழல். இல்லை பிஹெச்டி படிக்கலான்றங்க, எனக்கு கரெக்டான சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கைட் கிடைக்கிறது. இல்லை 4 வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிக்கவே முடியலைங்க என்னோட ரிசர்ச் அப்படின்னா அது இப்போ முடிக்கிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஆடம்பர பொருள் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் மூலியமாக நல்ல லாபம் அப்படிங்கிறதும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அது வந்து உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து கலந்து ஆலோசித்து தொழில் மாற்றத்தை பற்றி யோசிச்சுக்கோங்க. யோசிக்காமல் எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். அரசாங்கத்தின் மூலியமாக உதவிக்காக தொழிலுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ல் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம். தொழிலில் ரொம்ப சூப்பராக செஞ்சு அதன் மூலயமா ஒரு பண வரவு. டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது. புதிய கண்டுபிடிப்புகள் வந்து மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களால ஒரு சாதனை அப்படிங்கிறது இந்த மாதம் கட்டாயம் கிடைக்க போகுது. அடுத்து 12ஆம் இடம் அப்படிங்கும்போது 12ஆம் அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் மாதத்தோட தொடக்கத்தில் 10ஆம் இடத்துலையும் மாதத்தோட பிற்பகுதியில் 12ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. அப்போ கொஞ்சம் 11ஆம் அதிபதி 12ல் வந்து இருக்கும்போது 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது கொஞ்சம் விரை செலவுகள் வரும். ஆனால் அந்த விரை செலவுமே உங்களுக்கு ஒரு லாபத்தை அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் முதலீடு பண்ணுவீங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எனக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. முடிஞ்சால் தினந்தோறும் விநாயகர் அகவல் படிக்கிறதும் உங்களுக்கு விரயத்தையும் உடல் விரை செலவை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க ஜோதிட வகுப்புகள் வரக்கூடிய 7ஆம் தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு வீக்கெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே இப்போல்லாம் உத்தியோகத்துக்கு போகிற காலகட்டமாக இருக்குது. அதனால் வீக்கெண்டில் இந்த கிளாஸஸ் நடக்குதுங்க. ஆன்லைன் ஜூம் கிளாஸு அப்பப்போ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அமுச்சு வச்சுருக்கோங்க. அடிப்படை ஜோதிடம் இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்கங்க. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காருங்க. 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாங்க. ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகப்படுத்துங்க. உங்களோட குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. ஏன் அப்படின்னா ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அப்போ குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு அந்த பணப்பிரச்சனை தீரக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குங்க. அடுத்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ வாக்கை 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, தனஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ குடும்ப தொழிலை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பணவரவுக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் மூலியமாகவும் இந்த மாதம் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பெண்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க.
கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அவர் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை 3ஆம் இடத்தை பார்க்குறனாலங்க நல்ல தைரியம் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும், நல்ல துணிச்சலாக எந்த ஒரு காரியத்தையும் இறங்கி நீங்கள் வந்து செயல்படுவீங்க. அந்த துணிச்சல் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பயணங்கள் போவீங்க, சிறு பயணங்கள், தூர பயணங்கள் எல்லாம் போவீங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு சொத்து வாங்குறதுக்கு கடனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா, அதில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சுன்னா சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கர்ம காரியங்களுக்கு இயலாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கர்ம காரியத்துக்கு முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன தடைகளை சரி பண்ணி கொடுக்குங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்த சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு மூலியமாக நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுங்க. லோனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் அதிபதி சனி பகவான் 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், காதல் ஸ்தானம், நமது சிந்தனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த இடம் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கலைன்னு கவலைப்படாதீங்க. அவங்கள உட்கார வச்சு உங்களோட மனசில் இருக்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு கஷ்டப்படுறீங்கிற விஷயத்தையும் குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்களோட சூழ்நிலைகளை குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்கங்க. எடுத்து சொல்லுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் போகிறவங்க தாராளமாக இந்த சமயத்தில் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புதிய உத்தியோகம், தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் முயற்சி அப்படிங்கிறது கட்டாயம் முக்கியம். நீங்கள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் அதற்கான பலனை கொடுத்தே தீருவார். அப்போ புதுசாக வேலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் முழு முயற்சியை போட்டிங்கன்னா உத்தியோகங்கிறது கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பழசு இருந்துச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். புதுசாக நீங்களாக ஏதாவது வம்பு வழக்குன்னு போய் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு வராத பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வர்றதுக்கான விஷயங்கள் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடச்சி அதன் மூலியமாக பணவரவு வந்து அதை தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக வரவு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் தீருங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கனால பெண்கள் மூலியமாக ஒரு பணவரவு, திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மர்ம உறுப்புகளில் பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க. கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த மாதம் தொழில் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும். குறிப்பாக வந்து 9ஆம் இடத்துல சூரியன் குருவோட சேர்க்கை இருக்கிறனால அரசாங்க உத்தியோகத்தை வந்து அதுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தையோட சொத்தில் கொஞ்சம் வில்லங்கங்கள் இருக்குங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதம் வந்து தீரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வெளிநாடு போகணும், வெளி மாநிலத்தில் போய் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மாதம் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
அடுத்து 10ஆம் இடத்துல புதன் பகவான் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 12ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள், வெளிநாட்டில் போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாட்டில் தான் நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, அதை வந்து நம்ம நாட்டிலையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் புதன் பகவான் வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில் பண்ணுறதும், சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 7ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறோங்க. வீட்டில் ஒருத்தர் ஒரு ஜோதிட விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி, வணக்கம். விருச்சிகராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்க. இவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்துருக்காருங்க. தொழில் இதில் என்ன, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்னாலும் கேதுவோடு சேர்ந்துருக்கிறனால தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கு போகும்போது அந்த நாளில் உங்கள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக நடக்குங்க. உங்களோட ராசியை சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாகவும் ராசியாதிபதி செவ்வாயை 4ஆம் பார்வையாகவும் பார்க்குறாருங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, மனைவி அதாவது வாழ்க்கை துணை பேரில் சொத்துக்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்க போகுதுங்க. ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியே பார்க்குறனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நல்ல முக்கியமான விஷயங்களில் தெளிவாக நல்லபடியாக முடிவெடுப்பீங்க. 2ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்காருங்க. குடும்பத்தில் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். எந்த ஒரு விஷயத்தினாலும் குடும்பத்தினர்கிட்ட ஆலோசித்து செய்யுங்க. புதுசாக எதுவும் விருச்சிகராசிக்காரங்க இந்த மாதம் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, ஆனால் புதுசாக வாக்கு கொடுக்கறத கட்டாயம் தவிர்த்துக்கணும். 2ஆம் இடத்தை வந்து குரு பார்வை இருக்கிறனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாயிருங்க. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். 3ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக போகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறது வந்து நல்ல ஒரு சரியான முடிவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தைரிய ஸ்தானாதிபதி 5ல் இருக்கார். இளைய சகோதரர்கள் 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட இளைய சகோதரம் காதலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஒரு உத்தியோகத்துக்காக காத்துட்ருந்தாங்க அப்படின்னா அந்த உத்தியோகம் அவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புதன் தனது 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமான கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் 3ஆம் இடம் அதை பார்க்குறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த லே ஆஃப் பற்றின பயம் வந்து இப்போ விருச்சிகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் போகும். உங்களுக்கான ஒரு இடத்த வந்து இப்போ நீங்கள் அங்கே உங்கள் ஆஃபீஸில் தீர்மானித்து வச்சுக்குவீங்க. நிறைய பயணங்கள் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த சமயம் இருக்கும். நிறைய குறுகிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்களால் நன்மை அப்படிங்கிற விஷயமும் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாதங்க. அடுத்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. அந்த இடத்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதை மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்கிறனால வீடு கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. உங்களோட தகுதிக்கு உங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு வீடு கட்டுறது, நிலம் வாங்குகிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்குமே உங்கள் அம்மாவுக்குமே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். உங்கள் சூழ்நிலை எப்படி, நம்ம குடும்பம் எப்படி, நம்ம பாரம்பரியம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களோட முடிவுகளை அவங்கக்கிட்ட திணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. உங்கள் குழந்தைகளுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது எப்படி கவனமாக போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமும் இந்த சமயத்தில் கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் பயணத்தில் குறிப்பாக உங்கள் குழந்தைங்க பயணத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான், ராசிக்கும் 6க்கும் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும், உத்தியோகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கர்ம காரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது சிறப்புங்க. இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ கண்டலன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க, ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் உத்தியோக ரீதியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து இந்த சமயத்தில் ஒத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க. உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது நல்லது. வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த வியாதிகள் நல்லபடியாக குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவும் இருக்குது. ஆனால் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவு, ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். ஆனால் சனி 3ஆம் பார்வையாக வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணையும் கவனமாக பார்த்துக்கிறதும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை. அப்படிங்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்து ஏதாவது வராத பணம், நீண்ட நாள் பணம் இருந்தால் அது இப்போ வரும். இல்லைன்னா அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் இருக்குங்க, அது ரொம்ப நாளாக வரமாட்டேங்குது, கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அது இந்த சமயத்தில் வரும். இல்லை நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கேங்க, எனக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணி முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் எனக்கு பில் அமௌண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். 8ஆம் அதிபதி 9. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு பண வரவுன்னு இருக்குங்க. பயணங்கள் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு முன்னேற்பாட்டோடு போங்க. இரவு நேர பயணத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி தகப்பனோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தில் உங்களோட ராசி அதிபதி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கேதுவும் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் தினமும் விநாயகர் வழிபாடு, வாரம் ஒரு தடவையாவது கொள்ளு தானம் பண்ணுறதும் உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களோட மாமியாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி, மூத்த சகோதரனுக்கான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்குது, பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ உங்களுக்கு லாபங்கள் நல்லபடியாக கிடைக்கும். பயணங்கள் மூலியமாக நன்மை, வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்திகள் வர்றது, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க ஆன்சைட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த ஆன்சைட் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் மூத்த சகோதரர்களால் ஒரு நல்ல நன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானாதிபதி, அயன சைன போகஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணையும் நீங்களும் பிரிஞ்சிருந்தீங்க, உத்தியோக ரீதியாக இல்லை மனசு சில சஞ்சலங்களால் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7னா வாழ்க்கை துணை, 12னா ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர், உத்தியோகத்தின் மூலியமாக மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் இடத்துக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா எந்த அளவு கர்மகாரியத்துக்கு உதவி பண்ணுறீங்களோ, முருகன் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஜூம் மூலியமாக வந்து நடத்த இருக்கிறவங்க, வந்து விருப்பம் இருக்கிறவங்க அடிப்படை ஜோதிடம், அடிப்படைங்கிற ஜோதிடத்தில் இருக்க எல்லா விஷயங்களுக்குமான ஒரு பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் டெக்னாலஜி முறையில் வந்துட்டு நடத்த போகிறவங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்கிறவங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்குங்க, உங்களோட ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்காருங்க. அங்கிருந்து தனது 7ஆம் பார்வையாக, சப்தம பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. ராசிநாதனோட பார்வை உங்கள் ராசியில் விழுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பருங்க. உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்குங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாகவும் உங்களுக்கு பார்க்குறார். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு லேசினஸை கொடுப்பாருங்க. ஒரு சின்ன சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே எட்டி பார்க்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. வாய்ப்புக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது இல்லாமல் 2 குடிவன் குடும்பஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறனாலங்க குடும்பத்துக்காக ஒரு சில தனுசு ராசிக்காரங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி அம்மா மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்த சூரியனும் வந்து பார்க்குறாருங்க மாதத்தோட பிற்பகுதியில். அப்படிங்கும்போது தந்தை மூலியமாக ஒரு பணவரவு அதுவும் நல்லா இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் நாங்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு அங்கே வந்து பில்லாம் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னா அந்த பில் இப்போ வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல, நான் ஒருத்தங்களுக்கு இது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேங்க ஆனால் அது பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க அந்த தனுசு ராசிக்காரங்க இப்போ அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை நல்லாவே இருக்குங்க. ஆனால் புதுசாக வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாங்க ராகு பகவான் இருக்கார். அப்போ ஒரு சில சமயங்களில் பாருங்கள் கண்மூடித்தனமாக ஒரு துணிச்சல் உங்களுக்கு வந்துடும். அதீத துணிச்சலும் வந்து பாருங்கள் ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் ஒரு விஷயத்தில் நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாது சாதக பாதங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தில் இறங்குங்க, கட்டாயம் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். நிறைய சிறு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரர் இருக்காங்க, உங்கள் இளைய சகோதரர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னாலும் குருவோட பார்வையினால அவர்களுக்கும் ஒரு திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மனைவியின் மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு சிலருக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும். குறிப்பாக கால் வலி இருக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தை கவனிச்சுக்கிறது நல்லது. ஒரு சிலர் வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கட்டின வீட்டை நீங்கள் இந்த சமயத்தில் வாங்குறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு அமையறதுக்கான வாய்ப்புகள் 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கிடைக்குங்க.
5ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் ஏதாவது சேவிங் பண்ணணுங்க அப்படின்னு நினச்சா அதுவும் இப்போ நடக்கிறதுக்கான இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் தெளிந்த சிந்தனையை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு சிந்தனை இந்த மாதம் தெளிவாகுங்க. அதன் மூலியமாக நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் முடிவெடுப்பீங்க. போட்டித் தேர்வு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடம்ங்க. போட்டித் தேர்வில் வந்து நல்ல ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் தான் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இது அற்புதமான அமைப்புங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு கட்டாயம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு மனசுக்கு நான் வேறு வேலையில் தான் எங்கே இருக்குங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு வியாதி குணமாகாமல் இருந்துச்சுன்னா அந்த வியாதிக்கு இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதன் மூலியமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுதுங்க. சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதே 6ஆம் இடத்தை தனது 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ புதிய கடன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கடன் நீங்கள் கேட்டிங்கன்னா 6ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது கடன் நிறைய கிடச்சிரும். ஆனால் அகலக்கால் வச்சு நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் எவ்வளோ மாதம் கடன் கட்ட முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் லோன் வாங்கிக்குங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு பயன்படும். அடுத்துங்க 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம், அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் சொல்லக்கூடிய இடம், நீங்கள் சமுதாயத்தில் எப்படி பழகுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம்ங்க. இந்த 7ஆம் அதிபதி புதன் பகவான் உங்களை பொறுத்த வரைக்குங்க 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களோட மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் ஆணாக இருந்துச்சுன்னா உங்களோட மனைவியோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் தனுசு ராசி பெண்ணாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை கணவருக்கான உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல வலுவாக இருக்கிற பட்சத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. இது நல்லதா கெட்டதான்னு டக்குன்னு ஒரு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு லிஃப்டிங் மூமெண்ட்டாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. ஏன்னா அதே 7ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்துருக்காங்க. டீச்சர் சம்மந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் அந்த மாதிரியான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தந்தை வழி மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்யஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் தந்தை வழி உறவினர்களுக்கு யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் சித்தப்பா பையன் பெரியப்பா பசங்க அந்த மாதிரி யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் நேரப்படி திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து செவ்வாய் கேது சேர்க்கை இருக்குது. நிறைய வந்து முருகன் வழிபாடு நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன வில்லங்கம் வந்து
அது வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 9ல் கேது பகவான் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படின்னு ஒரு நாட்டம் இருக்கும். போயிட்டு வர்றதும் ரொம்பவே சிறப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் சம்மந்தப்பட்டு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ கடினமாக தொழிலுக்காக நீங்கள் வந்து உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கான பலனையும் சனி பகவான் கட்டாயம் கொடுத்துருவாருங்க. அதனால் தொழில் அலைச்சலாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு அலைச்சலுமே பயணங்களுமே உங்களுக்கு கட்டாயம் நன்மையை தான் இந்த மாதம் கொடுக்கும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு அவர் சொந்த வீட்டில் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பணவரவுங்கிறது இருக்கும். குருவோட பார்வையும் இருக்குது. 11ஆம் இடம் அபிலாஷைகள், ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவோட பார்வையும் படுறனால நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அற்புதமான கனெக்டிவிட்டிங்க. வெளிநாடுக்கு போகணும், வெளிநாடு படிக்க போகணும், ஆன்சைட்டை உத்தியோகத்துக்காக நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்கும். எனக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குங்க அப்படின்னா உங்கள் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட ஆரோக்கியம் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த 12ஆம் இடத்தை வந்து சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது குடும்பத்தோட ஆடம்பர தேவைக்காக சில வந்து பொருட்கள்லாம் வாங்குவீங்க. ஒரு சிலருக்கு அதே மாதிரி செவ்வாயும் 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு சிலர் குடும்பத்துக்காக ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் தன்வந்திரி மந்திரம் படிக்கிறதும் ரொம்பவே வந்து சூப்பருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க நான் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வகுப்புகள் வந்து எடுக்கலான் இருக்கோம். வரக்கூடிய 7ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி எடுக்கலான் இருக்கோம். விருப்பப்படுறவங்க ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜூலை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்கள் ரொம்ப உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இந்த இவ்வளோ சிறப்பான இந்த உழைப்பாளிகளான மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியான சனி பகவான் ராசி மற்றும் 2 கூடியவரான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. 3ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறனால நீங்கள் வந்து நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில் வந்து இறங்குவீங்க. ஏற்கனவே ஒத்தி போட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு நேரமாக இந்த காலம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை புதன் பகவான் 7ஆம் அதிபதி புதன் பார்க்குறாரு. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறார். கொஞ்சம் உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ணெரிச்சல் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் உடம்பு குளிர்ச்சி ஆகுற மாதிரியான ஒரு உணவுப் பொருட்களை இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 2ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. திடீர் பண வரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குரு பார்க்குறாருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது பயணங்கள், உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. 3ல் சனி இருக்கிறனாலுங்க உங்களோட ஒரு சில சமயத்தில் வந்து தைரியம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும்.
கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 4ஆம் அதிபதியான 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சுகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் சில தடைகள் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த சொத்துக்கள் வந்து விற்கணும், இதை விற்றுட்டு நாங்கள் புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைக்கிறதுக்காக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் 2வது குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகுங்க. உங்கள் சிந்தனைகள் தெளிவாகி அதன் மூலிமா நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அடுத்து 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கார். உங்கள் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இன்க்ரிமெண்ட்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் ஆன்சைட் உத்தியோகம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் குறிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கலைத்துறையில் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் வந்து மாதத்தோட பிற்பகுதியில் வந்துடுறாருங்க. ப்ளஸ் வந்து புதன் பகவான் இருக்கார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் அந்த டிரான்ஸ்ஃபரும் உத்தியோகமும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை சந்திக்கிற காலமாக இந்த காலம் வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. 8ஆம் இடம் வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி நம்மளோட நீண்ட நாள் வியாதிகளை வந்து சொல்லக்கூடிய இடங்க. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்புங்க. அப்போ நீண்ட நாள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயம் உங்களுக்கு குணமாகும். ஆனாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த நிறைய பயணங்கள் வந்து போகக்கூடிய அமைப்பு, அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நிறைய பயணங்கள் போவீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பயணங்களால் நன்மை, பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பயணங்களாலே உங்களுக்கு நன்மை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளியூரில் போய் தொழில் தொடங்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலங்களில் தொழில் அமைக்கக்கூடிய பாக்கியம் சூப்பராக இருக்குது. சொந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வெளியூரில் போய் அந்த பிஸ்னஸை வந்து தொடங்கணும், ஃப்ரான்சைஸ் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்லாம் பண்ணால் தாராளமாக இந்த மாதம் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடம்ங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மறைமுகமான தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல லாபம் இருக்கும். அது என்னங்க மறைமுகமான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்கள அவங்க, ஒரு நல்ல ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக பணவரவு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும்
வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. மூத்த சகோதரர் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான மாதங்கள், உங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான அற்புதமான மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுதுங்க. அடுத்து 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க, 12ஆம் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் போவீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப நாளாக ஒரு டாக்டரை பார்த்துட்ருப்பீங்க. இப்போ ஒரு புதிய டாக்டர்கிட்ட நீங்கள் மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வியாதி குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய நிறைய செலவுகள் வரும் உங்களுக்கு. அதை சுப விரய செலவாக மாற்றிக்குவீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற விஷயங்களும் கட்டாயம் நடக்குங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். இன்னும் இதை சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்கும். ஓகேங்க. அடுத்து பார்த்திங்கன்னாங்க, இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டு கிளாஸ் வகுப்பு எடுக்கலான் இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கான சஜஷன் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்காருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு பேராசையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். யாராவது உங்ககிட்ட ஒரு நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு 2000 ரூபாயா தரேன், நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, 2 லட்ச ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ளஸ் ராகு பகவான் அப்படிங்கும்போது இப்போ நம்மளோட செல்ஃபோன் பார்த்திங்கன்னா ராகு பகவானுங்க. ஃபோன் அடிக்ஷன் ஆகிறது, மீடியாவுக்கு அடிக்ஷன் ஆகிற அமைப்புகள் நிறைய பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்கள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றது சிறப்புங்க. நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். தாராளமாக நிறைய பயணங்கள் போகலாம். வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்க கும்பராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. குரு பகவான் உங்களோட ராசியவே பார்க்குறனால நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. உங்கள் குடும்பத்துலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஏற்கனவே வாங்கின இடத்துல ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இப்போ பாதியோடு கட்டின வீடு கட்டி முடிக்க முடியல, அதை இப்போ நம்ம செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் தாராளமாக பண்ணலாம். அடுத்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானம்ங்க. வாக்குஸ்தானத்தில் ராசியாதிபதியான சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ப்ளஸ் செவ்வாய் பகவானும் தனது 8ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அதனால் வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரொம்ப சூடான வார்த்தைகளில் பேசிட்டு அப்புறம் என்னடா நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் இருக்கணுங்கும்போது எப்பயுமே நிதானமாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி இப்பையும் இந்த மாதமும் நீங்கள் நிதானத்தை கையாண்டிங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா வார்த்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானம் கும்பராசிக்காரங்களுக்கு கட்டாயம் அவசியம்ங்க. அடுத்து 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி பண்ணும்போது இந்த மாதம் திருமணம் கைகூடுறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி 3-7 தொடர்பு இருக்கிறனால வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நிறைய பயணங்கள் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்குது. குறுகிய பயணங்கள், காலையில் போயிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு ஈவினிங் வந்துடுறது, அந்த மாதிரியான பயணங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கும். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அந்த முயற்சிக்கு பாருங்கள், உங்களோட லைஃப் பார்ட்னர் கட்டாயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா 3-7 தொடர்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம்ங்க. 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது கட்டாயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு, பழைய கார் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு புதிய கார் வாங்குறது, பழைய பைக் இருந்தால் அதை கொடுத்துட்டு புதிய பைக் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு,
இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாகனங்கள் இல்லை வீடு வாங்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு அம்மாவளி சொத்துக்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்காங்க. அந்த 5ஆம் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தந்தை மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அவர் மூலியமாக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவர்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். அந்த கும்பராசிக்காரங்க மருத்துவர்களாக, அதுவும் குறிப்பாக வந்து இருதயம் எலும்பு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் இருந்தால் அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வரும். நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும், அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும், நீதிபதி, ஜட்ஜ் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். தாராளமாக பயன்படுத்திக்கிறது சூப்பருங்க. அடுத்து 6ஆம் இடம்ங்க. 6ஆம் அதிபதி பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து உங்களுக்கு அடுத்தவங்களோட தலையீட்டுனால சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில் சூரிய பகவான் உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்துக்கு வர்றனால அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு ப்ரொமோஷன் உத்தியோகத்தில் காத்துட்ருக்கோம் அப்படின்னா சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரும்போது உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு இப்போ மாதத்தோட 15 தேதி கிட்டத்தட்ட வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. குழந்தைகள் மூலியமாகவும் சரி, உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய சேமிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதம் நடக்குங்க. அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்குது. அப்போ சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம்னா உட்காந்து மனம் விட்டு பேசிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி புதுசாக நிலம் வாங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கான்னு தெளிவாக டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நிலம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க போங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக உங்களுக்கு அந்த விஷயத்த மாற்றி கொடுக்குங்க. அடுத்து 8ஆம் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. இது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ஒரு திடீர் வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உங்கள் லைஃப்பில் இருக்குங்க. 7ஆம் இடத்துல வந்து பாருங்கள், அந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு கால் சம்மந்தப்பட்ட வலி, குறிப்பாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வலி அப்படிங்கிறது, கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுங்கிறது இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மூட்டுக்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லெண்ணெயை வந்து வெதுன்னு வச்சு சூடு பொறுக்க வச்சு தேய்ச்சிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய நல்லெண்ணெய் வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 9ஆம் அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். உடல்நிலையில் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அது வந்து சரியாயிரும் கட்டாயம். அதனால் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்பொழுது கட்டாயம் தீருங்க. அவர் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களும் நீங்கி அந்த பணவரவு உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்க்குறாரு, சுக்கிர பகவான் பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தோட வந்து பார்க்குறது ரொம்ப சிறப்புனாலும் கேது வந்து கூடவே இருக்காருங்க. அப்படிங்கும்போது தொழிலில் சில சின்ன தடைகள் வருங்க.
தொழில் வந்து இவ்வளோ நாள் உங்களோட கிளைண்ட்டாக இருந்தவங்க கொஞ்சம் உங்களை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எந்த விரக்தியும் வேண்டாம். தொழிலில் எப்பயும் போல் நல்ல ஒரு ஆர்வத்தை காட்டுங்க. தொழில் சம்மந்தப்பட்ட புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அது உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க. கொஞ்சம் உங்கள் தொழிலில் ஒரு மாற்றி யோசிச்சு பாருங்களேன். மாற்றி யோசிக்கும் போது அடுத்தவங்களை விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அந்த தொழிலை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்குங்க. அது குறிப்பாக ஆடம்பர தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதம். அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானாதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ கட்டாயம் லாபங்கள் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாளாக வந்து ஒரு பணவரவு வராமல் இருக்குது, அது இப்போ வருமா அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. 11ஆம் இடம் ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல 11ஆம் அதிபதி திரும்ப பார்க்குறார். அப்படிங்கும்போது உங்களோட ஆசை அபிலாஷைகள் கனவுகள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் இப்போ வந்து சாதகமாகறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம்ங்க, அயன சைன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் புதன் வந்து பார்க்குறாருங்க, ப்ளஸ் சூரியனும் பார்க்குறாங்க. அப்போ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. குடும்பத்துக்காக செலவு, குடும்பங்களோட மன சந்தோஷத்துக்காக நிறைய செலவுகள், சுப செலவுகள் இந்த மாதம் பண்ணுவீங்க. இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் வழிபாடும் உங்களோட சொத்துக்கள், உடல் ஆரோக்கியங்கள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஓகே, இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் ஆண்டவன் வந்து கட்டாயம் வழங்குவார்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமங்க, ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வந்து இந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்க இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறோம். ஜோதிடம் சம்மந்தமாகவும் உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான சஜஷன்ஸ் வந்து சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். மீனராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீனராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க, இப்போ ராசியிலேயே சனி பகவான் இருக்கார், கூடவே செவ்வாயும் தனது 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாங்கங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தலைவலி, ஒத்த தலைவலி வர்றது, தலை சுற்றுற மாதிரியான ஒரு அமைப்புகள். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாக்கிங், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. உடல் ஆரோக்கியத்தில் என்ன குறைபாடு இருந்தாலும் ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கனால கிளியர் பண்ணி கொடுத்துருவாருங்க. அதனால் பெருசாக பயப்பட வேணாம். அடுத்து 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் முருகப்பெருமானோட வேண்டுதல் மூலியமாக அந்த வாக்கு கொடுத்ததை காப்பாற்றுவீங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சியாய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்னதான் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சே தீரணும் அப்படிங்கிற வைராகியத்தை ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க. அதனால் எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. தடைகளை மீறி ஜெயிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அடுத்து 4ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்படிங்கும்போது தாய் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது.
தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், சூரியனும் 4ஆம் இடத்துல இருக்கா, அப்போ தந்தை வழி சொத்துக்கள் அவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவுகள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், பணம் ரொம்ப நாளாக பில் பெண்டிங் இருக்குங்க, அதனால் ஒரு கடனாளியாக இருக்கேன் அப்படின்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு வந்து அதன் மூலியமாக அந்த கடன் அடைக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் உத்தியோக ரீதியாக நடக்கும். அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கை தரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னாங்க புதன் பகவான் இருக்கார். புதன் 5ல் இருக்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கும், நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். நார்மலாகவே 7.5 சனி நடக்கும்போது மாணவர்கள்கிட்ட படிப்பில் ஒரு தோய்வு இருக்குங்க, ஒரு சின்ன ஒரு லேசினஸ் எட்டி பார்க்கும், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளானைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுவாங்க. ஆனால் இந்த மாதத்தில் 5ல் புதன் இருக்கனால இவங்களுக்கு ஒரு படிப்பனை கிடைக்கும். இல்லை நம்ம நல்லா படிக்கணும், அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கே முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு இந்த மீனராசிக்கார மாணவர்கள் நினைப்பாங்க. மீனராசிக்கார மாணவர்கள் தயவு செஞ்சு வந்து அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு முடிக்கணுங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. குறிப்பாக 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல எதிர்காலத்துக்காக நல்ல மார்க் வாங்கணும், ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிங்க. நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சே தீருங்க. ஓகே, அடுத்து 6ஆம் இடம்ங்க. 6ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு மாதத்தோட முற்பகுதியில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கேங்க, நான் சொந்த ஊருக்கு வந்துடலான் இருக்கேன், சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்து ஏற்கனவே புது வேலை கிடைக்கிது அப்படின்னு பழைய வேலையை விட்டுற வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா புது வேலையோட சாதக பாதகங்களை நீங்கள் இருக்கிற வேலையோடு சேர்ந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா விதத்துலேயும் புது வேலை சாதகமாக இருக்குன்னா மட்டும் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உத்தியோகத்தை விடுறது சிறப்புங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எது சேர்க்கைங்க, அதனால் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன தடங்கள் வரும். அந்த தடங்களை மீறி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கேதுக்கான தெய்வம் வந்து விநாயகருங்க. தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு விநாயகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க. அடுத்து புதுசாக கோர்ட்டுக்கே சொம்பு வழக்கு அப்படின்னு எதுவுமே தயவு செஞ்சு போயிடாதீங்க. யாராவது உங்ககிட்ட வம்புக்கு வந்தாங்கன்னா கூட நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டே உங்களோட வேலைகளை பார்த்துட்ருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. அடுத்து 7ஆம் அதிபதிங்க. 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனால உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் இது வரைக்கும் நம்மளே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் இப்போ உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து பிஸ்னஸில் ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயம் குணமாகும். 8-6 காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னாங்க விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கும். அப்போ திடீர் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாட்ரி மூலியமாக பண வரவு அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. குரு பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இன்சூரன்ஸ் பணம் நீண்ட நாளாக வராமல் இருந்துச்சுன்னா அது வர்றதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. பயணங்களால் நன்மை. அதே மாதிரி ஆடம்பர தொழில் பண்ணுறவங்களுக்கும் பயணங்கள் மூலியமாக புதிய வேறு நாட்டுக்கெல்லாம் போய் ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணி அதன் மூலியமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக வந்து பாருங்கள், பெண் தெய்வம் சம்பந்த
சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு இந்த மாதம் நிறைய மீனராசிக்காரங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி முருகன் கோவிலுக்கும் இந்த மாதம் மீனராசிக்காரங்க எதாச்சியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போயிட்டு வர்றதுக்கு. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அந்த கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு வச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 10ஆம் இடம்ங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்க்குறாருங்க. தொழில் ரொம்பவே நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான குரு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல பார்க்குறனால ஒரு சிலர் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயம் உங்களுக்கு அது ரொம்பவே சாதகமாக இருக்குது. தொழிலுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார். அப்போ தொழில் மூலியமாக பணவரவு இருக்கும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் நீங்கள் கடின உழைப்பை போடுறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலும் அதே இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 11ஆம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான சுகஸ்தானாதிபதியான புதன் பகவான் பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம், உங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாம் இந்த மாதம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 12ல் ராகு இருக்காருங்க. 12ல் ராகு இருக்கும்போது நிறைய பயணங்களால் நன்மை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அது ரீதியாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் குருவோட பார்வை அங்கே படுறனால கட்டாயம் அந்த வியாதிகளும் சரியாகும். ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது இப்போ தீரத்துக்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கிறதுக்கு முருகப்பெருமானையும், உங்களுக்கு பண வரவுலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு துர்க்கை வழிபாடு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. துர்க்கை வழிபாடு குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான நல்லது நடக்கணும் அப்படின்னு இல்லாமல் சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். ஜோதிட வகுப்புங்க, ஆன்லைன் ஜோதிட வகுப்பு இந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்க இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபுல் ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.